இன்னைக்கு சப்ளிமெண்ட்ரியில் பாரதிதாசன் எழுதின ஒரு பாட்டு, தமிழ்த்தாய் தமிழை வந்து தமிழ்த்தாயை வந்து புகழ்ந்து எழுதின பாட்டு. அது தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு பாடங்களில் கூட படிச்சிருக்கலாம். இருந்தால் கூட அந்த அந்த கவிதை எழுதின அழகு அவ்வளோ அருமையாக இருப்பாங்க. அது தமிழினிய தெய்வமே, மொழிகள் உள தனிவிளக்கே, தகவழில் மெய் சீர்த்த சொல்லின் அமிழ்து விழைந்தடுத்த பல புலவரெல்லாம் அசையுடன் கடைந்த பொழுது, அசையலையை கடைந்த பொழுது, சாரி, அமிழ்து விழைந்தெடுத்த பல புலவரெல்லாம் அசையலையை கடைந்த பொழுது ஓங்கும் துமியினிடை எழுந்தொளிரும் செல்வி, அறிவனும் அளவன் துணைவியருள் முதல்வி, தூய்மை கமல் கவிதை உலகுபடை கவிஞருள்ளம் கழுவிக்கும் காதல் வளர் கன்னிவாழி என்றது பாட்டு. இது இந்த பாட்டு நான் படிச்சிருக்கேன். என்னோட இதில் தமிழ் பாடத்திலே படிச்சிருக்கேன். தமிழினிய தெய்வமே, மொழிகள் உள்ள தனி விளக்கே, தகவல் மெய் சீர்த்த சொல்லி நமிழ்தை வழிந்தெடுத்த பலபலெல்லாம் அசையலை கடைந்த போது ஓங்கும் அழகின் துமியினிடையே எழுந்தொழிலும் செல்வி, அறிவனும் மரவன் துணைவேர்கள் முதல்வி, தூய்மை கமல் கவிதை உலகுபடை கவிஞர் உள்ள கனிவிக்கும் காதல் வளர் கன்னிவாழி. இது பாரதிதாசன் பாட்டின பாட்டு. எனக்கு அப்போ நான் ஸ்கூலில் படித்தேன், எனக்கு அப்பயே ஞாபகம். அந்த பாட்டோட அழகு அவ்வளோ அழகான அழகு. தமிழ் இனிய தெய்வமே, பாரதிதாசன் வந்து சாதாரணமாக இது அவர் வந்து ஒரு இந்த நாட்டியர். பாரதிதாசன் வந்து தெய்வங்களை எல்லாம் திட்டுறவர். அவர் சொல்றார் தமிழை வந்து தெய்வன்ற வார்த்தையே அவர் சொல்ல மாட்டார் பாரதிதாசன். ஆனா அவர் சொல்றார் தமிழ் தான் தெய்வன்ற, தமிழே தெய்வமே, மொழிகள் குல தனி விளக்கே. மொழிகள் குல தனி விளக்கேன்னா எத்தனையோ மொழிகள் இருக்கு. ஆனாலும் அந்த மொழிகளுக்கெல்லாம் வந்து நம்ம தமிழ் மொழியினோட சிறப்பு கிடையாது. தமிழ் மொழியினோட சிறப்பு வந்து ரொம்ப வானலாவியது. அதை நான் சொல்றேன் பாருங்க, நிறைய இருக்கு. கணக்குன்னு இடத்துல தொல்காப்பியர் காலத்திலேயே கணக்கு அதிகாரம்னு சொன்னேன் பாருங்க. அந்த மாதிரி எல்லாம் கணக்கு போட்டு அந்த மாதிரி ஒரு பழமை எல்லாம் மற்ற மொழிகளுக்கு இல்லை. சான்ஸ்கிரிட்ல இருக்கு, ஹிந்தியில் இருக்கான்றது தெரியல. சான்ஸ்கிரிட்ல இருக்கு, கொஞ்சம் சான்ஸ்கிரிட்ல நிறையவே இருக்கு, தமிழ்ல நிறைய இருக்கு. அது மாதிரி அதனால தமிழ் மொழிகள் கூட தனி விளக்கே. அதனால ஒரு இருண்ட இடத்துல வந்து தமிழ்ன்ற அந்த மொழியை ஏற்றி வச்ச உடனே மற்ற மொழிகளுக்கெல்லாம் ஒரு வெளிச்சம் கிடைச்சுதான். இதை பார்த்து நம்ம இந்த தமிழ் மொழியை பார்த்து மற்ற மொழிகள்லாம் வந்து ஓஹோ இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்றத அந்த மொழியில எடுத்துட்டு அவங்க அதுல சில புதிய அதையெல்லாம் உருவாக்கி வச்சிருக்காங்க. அது நடந்திருக்கு. தமிழ்ல இருந்து நிறைய தெலுங்கு, கன்னடம், மலையாளத்துக்கெல்லாம் நிறைய இவங்க எழுதிக்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பல புலவர்கள் அதை மாடிஃபை பண்ணி கரெக்ட் பண்ணி அவங்க மொழிக்கு ஏற்ற மாதிரி அவங்க மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதான் மொழிகள் உள்ள தனி விளக்கே, தகவழில் மெய் சீர்த்த சொல்லின். தகவழில் தான் அழகு. தகவழில் தான் அந்த அழகுக்கு வந்து பாத்திரமானதுன்னு அர்த்தம். தகவழில் அந்த அந்த அழகுக்கு தகுதியானவர் சொல்றோம் இல்லையா. அந்த தகவழில் மெய் சீர்த்த சொல்லின். அதான் நம்ம தமிழ் உயிர்மை எழுத்து இருக்கு இல்லையா, மெய் சீர்த்த உயிர்மெய் இருக்கு, அந்த உயிர் இருக்கு, உயிரெழுத்தோட மெய்யெழுத்து மெய் சீர்த்தன்றது வந்து கோக்குறது. மெய் சீர்த்த சொல்லின், உயிரெழுத்தோட மெய்யெழுத்த கோத்து ஒரு எழுத்தை உருவாக்குறதுன்ற மெய் சீர்த்த சொல்லின் அமிழ்து. அதை வந்து அமிழ்தான், அது பேரு அமிழ்தான். அந்த அமிழ்து வேணுன்றதுக்காக அமிழ்து விழைந்தடுத்த பல புலவர் எல்லாம். விழைந்துன்னா வேணுன்றது, அதை வேணும்னு விரும்பி விழைந்தடுத்த அதை நினைஞ்ச எல்லா அடுத்த புலவர்கள் தான் எல்லா புலவர்களும் அர்த்தம். விழைந்தடுத்த பல புலவரெல்லாம் அசையலையை கடைந்த பொழுது. அசைன்றது என்ன தெரியுமா உங்களுக்கு? இந்த இடத்துல வந்து அசையும் கடல். அதாவது அந்த காலத்துல அமிர்தத்துக்காக வந்து கடலை, திருப்பார் கடலை கடைஞ்சாங்க இல்லையா, அதை இந்த உப்புக்கு இங்க கொண்டு வர. இங்க வந்து அமிர்த அந்த யாரு கடைஞ்சாங்க? தேவர்களும் அசுரர்களும் கடைஞ்சாங்க. இங்க தமிழ் புலவர்கள் கடையிறாங்க. அமிர்த விழைந்து அடுத்த பல புலவர் எல்லாம் அசையலையை கடைந்து போகுது. கடல் வந்து அசையல இது. ஆனா இங்க என்னன்னா அசைன்றது வந்து இப்ப தமிழ் அது ஒரு இது இலக்கணத்துல ஒண்ணு. அசைன்றது ஒட்டு சொல் வருது இல்லையா, அது அந்த மாதிரி வர்றது வந்து அசை. அதனோட அசை என்னன்றத கேட்பாங்க நம்ம. அது மாதிரி அந்த இதெல்லாம் வந்து அசைன்றது அளவிட்டு வாய்ப்பாடு கூறுதல் ஒண்ணு. தேமா புளிமா, அது ஒரு தேமாங்கனி புளிமாங்கனி அது வரும். அது மாதிரி இது வந்து அந்த அசை அலையை அந்த அலகிட்டு வாய்ப்பாடு கூறுதல்னு வாங்க, அதுக்கு பேரு. அது மாதிரி இதுல வந்து இந்த அசைன்றது இலக்கணத்துல ஒரு சொல்லு. அது அந்த அசைன்றது கூட சேர்றது.
அந்த இதுக்கு வரா மாதிரி அந்த ரைமிங்ஸோட கொண்டு வரோம் இல்லையா, அதான் அசையலையை கடை. அந்த மாதிரி அசையலையை கடைந்த பொழுது அப்ப வந்து அது அந்த அசை அலையை வச்சு தமிழாகியதை கடைஞ்சாங்களாம். தமிழாகிய கடலை கடைஞ்சாங்களாம். தமிழை வந்து கடல்ன்ற இந்த இடத்துல தமிழாகிய கடலை கடைந்த பொழுது ஓங்கும் அழகின், அப்போ ஒரு அழகு, அந்த மாதிரி ஒரு அழகு உருவாருதான். ஓங்கும் அழகின் துமியினிடை எழுந்தொளிரும் செல்வி. துமின்றது என்ன தெரியுமா? நம்ம பார்த்தோம் கம்பரா பாட்டில் பார்த்தோம் பார்த்தீங்களா? பாரதிதாசன் அதே வார்த்தையை யூஸ் பண்ணிட்டாரு. துமின்றது அந்த அந்த ஒரு துளி அந்த இருக்க. துமியினிடை எழுந்தொளிரும் செல்வி, அதாவது பாத்தீங்கன்னா அந்த துணின்றது வந்து மின்னுதான் அப்படியே. அந்த அமிர்தம்ன்றதுனால, தமிழ்ன்றது ஒரு அமிர்தம்ன்றதுனால தமிழ்ல வந்து இத்தினோடு ஒரு ஒரு சின்ன வார்த்தை கூட அப்படியே மின்னுதான். வீன்ற வார்த்தைக்கு வந்து எத்தனை தமிழ் அர்த்தம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? கான்ற வார்த்தைக்கு எத்தனை இருக்கு, தேன்ற வார்த்தைக்கு எத்தனை இருக்கு தெரியுமா? நான் அதெல்லாம் சொல்றேன் ஒவ்வொரு நாளும். ஒரு ஒரு ஒரே ஒரு ஒத்த சொல்லுக்கு, ஒரு வார்த்தைக்கு, ஒரு எழுத்துக்கு 50 அர்த்தம்லாம் இருக்கு. 52 அர்த்தம் இருக்கு. அந்த மாதிரி அது மாதிரி எல்லாம் கூட இருக்கு. அது மாதிரி நிறைய இருக்கு. அது போனா இப்ப இதனோட சப்ஜெக்ட் மாறிடும். அது மாதிரி தமிழ் துமியிடை எழுந்து ஒளிரும். அந்த துமி வந்த உடனே, துமி மேல பார்த்த உடனே பாத்தீங்கன்னா, புஸ்வாரம் வைக்கும்போது மேல அந்த பொறி போட்ட உடனே அப்படியே மின்னுது பாருங்க. அது மாதிரி துமியினிடை எழுந்து ஒளிரும், மேல பொங்கி மேல வந்து ஒளிரும். அப்படியே ஒளிருமா தெரியுமா நம்மளுக்கு? நீங்க அந்த தமிழை படிச்ச உடனே உங்க மனசுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் புரிய ஆரம்பிக்குமா? உங்க மனசுல அந்த ஆசை, தமிழை கத்துக்கணுன்ற ஆசை வந்து பொங்கி எழுமா. அதுதான் இங்க பொங்கி எழும்போது அழகும் ஓங்கும் ஓங்கும் கடைந்த பொழுது அழகின் ஓங்கும் துமியினிடை எழுந்தொளிரும் செல்வி. மேல வந்து அந்த ஒளியில இது பண்ற செல்வியா. செல்வின்றது என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? என்னைக்கும் அப்படியே இருக்குது. அதான் செல்வின்னா அதான் அர்த்தம். அதனாலதான் கல்யாணம் ஆகாதவங்களும் செல்வின்றாங்க. செல்வின்றதுக்கு வந்து வெறும் கல்யாணம் ஆகாதவன்றது இல்லை, சிரஞ்சீவியா இருக்கிறதுக்கு பேர் தான் செல்வி. குன்றாத அழகு, அதுதான் செல்வின்றது. வந்து எப்பயும் அதே மாதிரியே இருக்குது, அதுதான் செல்வி. உண்மையிலே எழுந்தொளிரும் செல்வி, செல்வின்ற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டாரு. அறிவனும் அளவன், அறிவன்றத வந்து இந்த இடத்துல புருஷனா சொல்றாரு. அளவன்னா கணவன். அறிவனும் அளவன் துணைவியருள் முதல்வி. நம்மளுக்கு அறிவு நாலேஜ் நிறைய இருக்காது. அது நமக்கு 1000 இங்கிலீஷ் பேசுறோம், வேற தெலுங்கு பேசுறோம், கன்னடம் பேசுறோம், எல்லா மொழியும் பேசுறோம். ஆனா தமிழ் பேசுறோம் பார்த்தீங்களா, அது தமிழை தான் துணைவி. அந்த தமிழை துணைவியருள் முதல்வி, முதல் தலைவியா ஏத்துக்கிறோமா நம்ம? அறிவாகிய மூளை இருக்க, அது வந்து தமிழை வந்து துணைவியருள் முதன்மையான துணைவி, அதாவது பட்டத்திராடின்றமே அது மாதிரி முதன்மையான துணைவியா ஏத்துக்கிறதான். தமிழுக்கு வந்து அவ்வளவு ஒரு மரியாதை இருக்கான். அறிவுக்கு வந்து தமிழ் வந்து முதல் மனைவியாம். அறிவனும் அளவன் துணைவியருள் முதல்வி. தூய்மை கமல் கவிதம், தூய்மை கமல் கவிதை. நம்ம தமிழ்ல வந்து அந்த தமிழோட அந்த தூய தமிழ்ல யூஸ் பண்ணி கவிதை எழுதுறது, அது வந்து அவ்வளவு அழகு. கவிதை தூய்மை கமல் கவிதை உலகுபடை கவிஞர்களும். உலகு இந்த போல்ல படையம், கவிஞரை வந்து சாதாரணமா சொல்லல, கவிஞரோட படைன்ற. அதாவது கவி உலகு கவிப்படை அப்படி சொல்லணும். அதை உலகுபடை கவிஞர்களும்னு இவர் சொல்லியிருக்காரு. உலகுன்றது வேர்ல்டுல இருக்க கவிஞர் படையா, உலகுபடை கவிஞர். ஒரு படையே இருந்து அந்த காலத்துல எல்லாம் இருந்திருக்கு. அவ்வளவும் தமிழ் கத்துன பெரிய சாதாரண எல்லாம் தமிழ் பேசும்போதே, தமிழ்ல அவங்க பேசும்போதே கவிநடையில தான் பேசுவாங்க. அதுதான் அந்த நம்ம ஒரு பாட்டு கூட ஒண்ணு பார்த்துமே, முக்காலை கையில் எடுத்து 2 கரையேறி. அது மாதிரி சாதாரண ஆள் கூட தமிழ் கவிதையை தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. தூய்மை தமிழ் கவிதை, அவங்க எல்லாம் கவிஞர்கள். உலகுபடை கவிஞர் உள்ளம். உலக இந்த உலகம் வந்து கமல், தூய்மை கமல், அதாவது தூய்மை கமல்ன்றது வந்து வாசனை, கமழ்தல்ன்றது வாசனை. தூய்மைன்ற அந்த வாசனையோட கவிதையை படைக்கின்ற கவிஞர் உள்ளம். கவிஞர் உலகுபடை கவிஞர் படையே இருக்கான். அவரோட உள்ளம் உலகுபடை கவிஞர் உள்ளம் கனிவிக்கும். காதல் கனிவிக்கும், இதுல ஞாபகம் கனிவிக்கும்னா அவங்களுடைய உள்ளத்தை வந்து அந்த அந்த சூட்டபிள் கண்டிஷனுக்கு கொண்டு வருதான். தமிழ் தான் பாடி 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 அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி தமிழ்ல நல்ல நாலேஜ் கிடைக்குது. இப்ப நிறைய நாலேஜ் கிடைக்குது இல்லை, அதுதான் கனிவிக்கும். காய் கனியாகிறது தான் கனிவிக்கும்ன்றது. காயா இருக்கிறது வேற. அதுக்கு முன்னாடி தமிழை படிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க உள்ள காயா இருந்துதான். ஆனா தமிழை படிச்ச அப்புறம் அவங்களோட உள்ள வந்து கனியா மாறுதான். கவிஞர் உள்ளம் கனிவிக்கும். கனியா காயா இருக்கிற மனச உள்ளத்தை, காயா இருக்கிற அறிவை, காயா இருக்கிற உள்ளத்தை கனியா மாத்துறான்.
அதுதான் கவிஞர் உள்ளம் கனிவிக்கும் காதல் வளர் கன்னிவாழி. காதல்னா இந்த இடத்துல வந்து அன்பு, ஒரு நேசம், என்னவா இருந்தாலும் சரி. இந்த நேசம் வந்து போறதுக்கு இந்த ஆண் பெண் காதல்ன்றது வந்து நேசம் இருக்கும், அப்புறம் அப்படியே குறைஞ்சி ஒரு மாதிரி ஒரு லெவல்ல அப்படியே நின்றுடும். ஆனா இது அப்படி கிடையாது. தமிழ் மேல இருக்க காதல் இருக்கே, இதனோட வளர்ச்சி வளர்ந்துட்டே இருக்குமா. அதான் காதல் வளர்ன்னு முடிச்சுட்டார். காதல் வளர்ந்தான்னா இல்ல வளரும்னு சொல்லல, காதல் வளர்ன்னு முடிச்சுட்டாருன்னா அதான். வளரும்னு சொன்னா கூட அவர் ஒரு அனுமானத்துல சொன்ன மாதிரி ஆயிடும். காதல் வளர்ன்றது வளர், காதல் வளர் அப்படின்னாருன்னா வளர்ந்து காதல் வளரும் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அவர் அனுமானத்துல சொல்றத மாதிரி ஆயிடும். அது பின்னாடி பிற்காலத்துல இன்னும் வளரும், வளர்ந்துட்டே இருக்கும், வளராமலும் போகும் அப்படின்னு ஆயிடும். காதல் வளர்ந்தான்னா இது வரைக்கும் இருந்தது, இனிமே இருக்கா இல்லையா தெரியாது. காதல் வளர்ந்தாருன்னா இப்ப வளர்ந்துட்டு இருக்கு, இனிமே வளருமான்னு தெரியாது. அதனால இது எதையுமே கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் மூணையுமே கொண்டு வரல அவர். காதல் வளர்றத வளருங்கிற வார்த்தைய பர்மனண்டா காதல்ன்ற வார்த்தையோட சொல்லிட்டார். காதல் வளர். தமிழுடைய குவாலிட்டி என்னன்னா காதல் வளர். அன்பை வளர்த்துட்டே இருக்குமா. அன்பு வந்து குறையவே குறையாதா, மேன்மேலும் 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 லிமிட்டே இல்லாம வளர்ந்துட்டு போகுமா. காதல் வளர்ந்தது அதனோட வளர்ச்சிக்கு வந்து எல்லையே கிடையாது. காதல் வளர் கன்னி. ஆனா கன்னி, அதான் சொன்னேன் செல்வாண்டிய செல்வின்னு. அதுக்கப்புறம் காதல் வளர் கன்னி, கன்னிப்பெண். என்னைக்குமே அந்த அவளோட வந்து அந்த சிரஞ்சீவித்தன்மை மாறவே மாறாது. காதல் வளர் கன்னி. உங்க மனசுல காதல் எப்படி அந்த எண்ணங்கள் மனசுல வளர்ந்துட்டே இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி காதல் வளர் கன்னி. அது மாதிரி வளர்ந்துட்டே இருக்கக்கூடிய அந்த கன்னி வாழி வாழின்னு வாழ்த்துற பாரதிதாசனோட பாட்டு இது. அருமையான பாட்டு இந்த பாட்டு. சாதாரணமா பாரதிதாசன் வந்து நாத்திகம் தான் பேசுவேன். அதனால பாரதிதாசன் பாட்டை நம்ம இங்க நிறைய நம்ம பார்க்க மாட்டோம். ஏன்னா இது வந்து ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம். இருந்தாலும் தமிழ் மொழி அவர் எவ்வளவு அழகா பாடியிருக்காருன்றது பாருங்க. தமிழ் தாய் வாழ்த்துல இதை சொல்லியிருக்காரு. தமிழ் இனிய தெய்வமே, மொழிகள் உள்ள தனி விளக்கே, தகவலில் மெய் சீர்த்த சொல்லின் அமிழ்து விழைந்து அடுத்த பல புலவரெல்லாம் அசையலை கடைந்த பொழுது ஓங்கும் அழகின் துமியினிடை எழுந்தொழிலும் செல்வி, அறிவனும் அளவன் துணைவியருள் முதல்வி, தூய்மை கமல் கவிதை உலகு படை கவிஞர் உள்ளம் கனிவிக்கும் காதல் வளர் கன்னிவாழி. அந்த பாட்டு எனக்கு மனப்பாட பகுதி. எப்ப 8ஆம் கிளாஸோ 9ஆம் கிளாஸ்ல எனக்குன்னா எனக்கு தெரியும். நானுக்கு அவருக்கு கிட்டத்தட்ட ஒரே கிளாஸ், ஒரே இதுல தான் வந்தோம் நாங்கள். அந்த படிப்புல அந்த அந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து இது ஒரு எங்களுக்கு வந்து இந்த பாட்டு மனப்பாட பகுதி பாட்டு. அப்ப மனப்பாடம் பண்ணது இன்னும் எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்கு. தேங்க்யூ. இது மாதிரி சில பாடல்களை நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. இனிமே கொஞ்சம் ஓரளவு தமிழ்ல இதை கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். சான்ஸ்கிரிட் வந்து ஓரளவு நம்ம சொல்லியாச்சு, தெரிஞ்சிடாச்சு. எனக்கு அதுக்கு மேல சான்ஸ்கிரிட்ல ஒன்றும் தெரியாது. அதையும் சொல்லணும். இங்க சான்ஸ்கிரிட்ல எனக்கு நான் ஒன்றும் ஸ்காலர்லாம் கிடையாது. தெரிஞ்சதும் சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். இது வரைக்கும் தெரிஞ்சதெல்லாம் சொல்லியிருக்கேன். இன்னும் ஏதாவது ஞாபகம் வரும்போது அதை நான் அப்படி 1-2 பதிவிடுவேன் வழிய. இது வந்து மீதி எல்லாம் வந்து இனிமே தமிழ் தான். தமிழ் வந்து நம்ம எல்லாருக்கும் புரிஞ்ச விஷயம். ரெண்டாவது இன்ட்ரெஸ்டாகவும் கேட்பீங்க. அதனால தமிழ் சம்பந்தமான விஷயங்களே இந்த சப்ளிமெண்ட்ரியில இனிமே வரும் அநேகமா. தேங்க்யூ.